சிறப்பாக நடனமாடிய பார்வதியாபுரம் சகோதரிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது நம் மத்தியிலே ஃபேன்சி ட்ரெஸ்ஸில் முதல் பரிசு பெற்ற ஷைனா டவிடா அவர்கள் முன்பதாக வந்து அவங்க நம்ம மத்தியில் அவங்க குலோனிகபுரம் சபையை சார்ந்த அருமையான சகோதரி, கரங்களை தட்டி நாம் வாழ்த்துவோம். முதல் பரிசு அவங்க பெற்றிருக்கிறாங்க. அடுத்ததாக குறும்படத்தில் முதல் பரிசு பெற்றவர்களுடைய அந்த படத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். ஒரே இயேசு இயேசு கிறிஸ்து கிறிஸ்து, யூதனாகி எனக்கு தெரியாதா யார் மெய்யான தெய்வம்னு? கமாலியலின் பாதத்தருகே உட்கார்ந்து மோசையின் புத்தகங்களை படித்தவன் நான். இப்படி யாரெல்லாம் இயேசு இயேசுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களோ அவங்கள துன்பப்படுத்தணும், கொலை செய்யணும். என்ன செய்யலாம்? முதல்ல பிரதான ஆசாரியர்கிட்ட போய் நிருபத்தை கேட்டு வாங்குவோம். பிரதான ஆசாரியரே, இப்படி இயேசு இயேசுன்னு யாரெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்களோ அவங்கள துன்பப்படுத்தணும், கொலை செய்யணும். முதல்ல நீங்க எனக்கும் தமஸ்குல ஜபாலயங்களுக்கும் நிருபங்களை தாங்க. நன்றி பிரதான ஆசாரியரே, நன்றி. வாருங்கள் வீரர்களே, நாம் அனைவரும் தமஸ்குவை நோக்கி செல்லலாம். ஐயோ என்ன ஒரு பிரகாசம்! ஐயோ என்ன ஒரு பிரகாசம்! ஐயோ வானத்துல என்ன இப்படி! ஐயோ ஆண்டவரே, நீரா யார் ஆண்டவரே? நான் உங்களை துன்பப்படுத்தினேனா? முள்ளில் உதைக்கிறது எனக்கு கடினமா? என்ன ஆண்டவரே சொல்றீங்க? என் வாழ்க்கையில் நீங்க என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்க? சொல்லுங்க ஆண்டவரே, சொல்லுங்க. ஐயோ 3 நாட்கள் ஆகிவிட்டது. புசிக்கவும் இல்லை, குடிக்கவும் இல்லை, கண்களையும் திறந்த பாடல. ஐயோ ஆண்டவரே, எனக்கு இறங்குங்க ஆண்டவரே, எனக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு கிருபை செய்யுங்க. அனனியாவே, நீ ஜெபம் பண்ணும்போது என் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் கீழே விழுந்தன. நான் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டேன், ஞான ஸ்நானம் பெற்றேன். நன்றி ஆண்டவரே, நன்றி. இவ்வளவு மகத்துவமான அற்புதமான ஆண்டவருக்கு நான் ஏதேனும் செய்ய வேண்டாமா? இப்பொழுதே போய் உலகெங்கும் போய் இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம் என்பதை உலகெங்கும் சொல்ல போகிறேன். பின்பு தமஸ்குவில் இருந்து என்னை கல்லெறிந்து விட்டார்கள். உடனே எருசலேம் சென்றேன். பின்பு தர்ஷு பட்டணத்தில் சில நாள் பிரசங்கிட்டேன். பர்னபாவும் என்னோட கூட இணைந்து கொண்டான். நாங்கள் இருவரும் இணைந்து தர்ஷு பட்டணத்துக்கு சென்று பிரசங்கித்தோம். அந்தியோபியா பட்டணத்திற்கு சென்று பிரசங்கித்தோம். பின்பு எருசலேமிற்கு வந்து பார்த்தால் அங்கே ஒரே பஞ்சம். உடனே எங்களுக்கு கிடைத்த காணிக்கைகளை எருசலேம் மக்களுக்காக கொடுத்தோம். என்னுடைய முதல் மிஷனரி பயணம் ஆரம்பமானது. என்னுடைய முதல் மிஷனரி பயணத்தில் நானும் பர்னபாவும் இணைந்து சிப்ரு, கலாத்தியா பட்டணங்களுக்கு சென்று பிரசங்கித்தோம். பின்பு எருசலேமுக்கு வந்தோம். அங்கே யூத குலத்தை பின்பற்றி கொண்டிருந்த யூதர்களுக்கு இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம் என்பதை உரக்க சத்தமாய் அறிவித்தேன். ஆனால் அங்கே வாக்குவாதம் வந்தது. மீண்டும் அந்தியாவுக்கு போய் பார்த்தால் அங்கு பேதுரு மாய்மாலமாய் பிரசங்கித்துக் கொண்டிருந்தான். நான் அவனை மிகவும் கடிந்து கொண்டேன். என்னுடைய 2ஆம் மிஷனரி பயணத்தில் சீலா பெரும் பங்கு வகித்தான். நானும் சீலாவும் இணைந்து ஆசியா மைனர், கிரீஸ் போன்ற இடங்களுக்கு சென்று பிரசங்கித்தோம். அங்கே சென்று இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்தோம். பின்பு கொரிந்து பட்டணத்தில் தங்கியிருந்தேன். அங்கே தான் நான் தெசலோனிக்கேயர் நிருபத்தை எழுதினேன். எங்கள் இருவரையும் சிறைச்சாலையில் போட்டார்கள். ஆனால் நாங்கள் துதித்து பாடின போதோ சிறைச்சாலை கதவுகள் திறவுண்டது. என்னுடைய 3ஆம் மிஷனரி பயணத்தில் நான் எபேசு பட்டணத்தில் தங்கியிருந்தேன். அங்கே இருந்து தான் நான் கலாத்திய எபேசியர் நிருபங்களை எழுதினேன். சில நேரங்கள் நான் கிரீஸில் தங்கினேன். அங்கே ரோமர் நிருபத்தை எழுதினேன். மொத்தம் 14 நிருபங்களை எழுதியுள்ளேன். ரோமர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலோசையர், 1 தெசலோனிக்கேயர், 2 தெசலோனிக்கேயர், 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து, பிலேமோன், எபிரேயர் போன்ற 14 நிருபங்கள். எனக்கு லாபமாய் இருந்தவைகளை கிறிஸ்துவுக்கு நஷ்டம் என்று எண்ணினேன். பின்பு எனக்காக தன்னுடைய உயிரை சிலுவையில் கொடுத்த இயேசு கிறிஸ்துவுக்காக நான் இரத்த சாட்சியாக மரித்தேன். நான் யார்? சவுல் எனப்பட்ட பவுல். சவுல் எனப்பட்ட பவுல் சிறப்பாக நம்ம மத்தியிலே மார்வேட போட்டியை நமக்கு காண்பித்தார்கள். இப்பொழுது முதல் பரிசு பெறுகின்ற குறும்படத்தை நாம் காண இருக்கிறோம். அதைத் தொடர்ந்து ஜான்ஸ் கல்லூரி பாடல் பாட ஆயத்தமாக இருக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம் மக்களே, உங்க வாழ்க்கைய சிம்சன் மாதிரி பாவத்துல விழுந்து உயிரை மாய்க்க போறீங்களா? இல்ல யோசேப் மாதிரி பாவத்தை உதறி தள்ளிட்டு பரிசுத்தமா பிரகாசிக்க போறீங்களா? ஏன்னா சிற்றின்ப பாவங்கள்ல விழுந்து உங்க வாழ்க்கையை இருளாக்குறதும் கிறிஸ்துவுக்கு ஏற்றபடி ஒளியின் பிள்ளைகளா வாழ்ந்து பிரகாசிக்கிறதும் உங்க கையில தாங்க இருக்கு. நம்ம கதையிலையும் நம்ம ஹீரோ இல்ல நீங்களே பாருங்க.
ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகாம இங்க என்னடா வேலை? மாப்பிள்ள தலைவர் படம் ரிலீஸ் இல்ல, அதனால வெறித்தானே காட்டுறோம். அதுக்கு என்ன தோட்டத்துக்கு கூட்டு வந்த? நேற்று அடிச்ச நெப்போலியன் ஒன்று சும்மா இருக்கு, தட்டிட்டு போவோம். ராவாடி போல மச்சான், சிப்ஸ் ரொம்ப நமுத்து போயிருக்குதுடா. நேற்று போட்டது மாம்சு. மாப்பிள்ள இந்த மாப்பிள்ள வந்துட்டோம் மாப்பிள்ள, ஆன் தேவை மாப்பிள்ள. மாப்பிள்ள ஒரே ஒரு தம் மட்டும் வாங்க மாப்பிள்ள, இன்டர்வல் அடிக்கணும். வந்தோம். சாம், வெளியே வா மாப்பிள்ள. கோயிலுக்கு ஒண்ணாம எடுத்துட்டு எங்களை வர ஊர் சுத்தத்துக்கு இப்ப போல. இந்த இருங்கம்மா வந்துடுறேன். மச்சான் அங்கே நிற்கிறான்டா. என்னாச்சு மாப்பிள்ள? வா. இல்லடா, எனக்கு சரி போடல, ஒரு மாதிரி இருக்கு, நான் கிளம்புறேன்டா. ஏன் என்னாச்சு? தெரியலடா, ஒரு வித்தியாசமா இருக்கு எனக்கு. நான் இப்ப கிளம்புறேன். அறிவிப்புகள். ஆலய ஆராதனை முடிந்த பின்பு TDYA சார்பாக வாலிப ஆண்கள் பெண்களுக்கான கூட்டம் நடைபெறும். தம்பி, வேகமா இந்த ஓடுற உலகத்துல உன் வாழ்க்கையை தீர்மானிப்பது உன் கையில தான் இருக்கு. இருளை தேடி இருட்டான வாழ்க்கையை நோக்கி போறையா, இல்ல வெளிச்சத்தின் பிள்ளையாய் வாழ்ந்து மற்றவங்களையும் பிரகாசிக்க வைக்க போறையா? தம்பிகளா, இருளான வாழ்க்கையிலிருந்து தப்பிக்க ஏசப்பா நம்மளுக்கு கண்டிப்பா உதவி செய்வார். எப்படின்னா, நல்ல நண்பர்கள் மூலமா உதவி செய்யலாம். பார்வோனுக்கு கனவு மூலமா எப்படி எச்சரித்தாரோ அதே மாதிரி நம்மளுக்கும் எச்சரிப்பார். அது மட்டும் இல்ல, தானியேல் தீர்க்கதரிசிக்கு தரிசனங்கள் மூலமா நம்மளோட பேசினார். அது மாதிரி நம்மளோடும் பேசுவார். தம்பிகளா, உலகத்துக்கு முடிவு உண்டு, ஆனா உங்களுக்கு என்னது கிடையாது, முடிவு கிடையாது. நீ நித்திய வாழ்க்கையில பிரகாசிக்கணும்னா இயேசுதான் ஒரே வழி. அவர் தான் இந்த உலகத்துக்கு வந்த ஒரே வழியும் ஒளியும் அவர் தான். நம்ம ஜெபம் இல்லாமா? உங்க பேர் எப்படி போயிட்டு இருக்குது? ஏசப்பா தினமும் நல்லா நடத்திட்டு இருக்காங்க ப்ரோ. அப்படியா? நாங்க வாரம் சண்டே ஸ்கூலியம் போயிட்டு இருக்கோம். எங்களை ஒரு முஸ்லீம் என்ன கூட்டிட்டு போவாங்க, நீங்களும் வாங்க போவோம். ப்ரோ, ஊழியம் கஷ்டம்னு கேள்விப்பட்டிருக்கேன். கஷ்டமா? உங்களுக்கு பாட்டு சொல்லி தெரியுங்களா? தெரியாத ப்ரோ. கதை சொல்லி கொடுக்க? நல்லா தெரியும் ப்ரோ. அப்புறம் என்ன ப்ரோ, அது போதுங்க, வாங்க போவோம். வேதனை படுத்த
இருக்கிறபடி வேண்டிக் கொள்கிறேன். நாங்கள் அனைவரும் இருக்கிறபடியால் என் பேர் லேகியோன். என்னை பாதாளத்தில் தள்ளிவிடாதே, என்னை பாதாளத்தில் தள்ளிவிடாதே, என்னை அந்த பன்றி கூட்டத்தில் போடும்படி கட்டளையிடும் ஐயா. ஆண்டவர் என்னை பிரகாசிக்க செய்தார். நன்றி. நாம் கரங்களை தட்டுவோம். சிறப்பாக லேகியோனாக நம்ம மத்தியில் நடித்து காண்பித்த அருமையான தம்பிக்கு நன்றி. இப்பொழுது ரோஸ்மேரி ஸ்கூல் தம்பிமார் இப்பொழுது முன்பதாக வந்து அவங்க பாடல் பாட ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார்கள். நாம் குறும்படத்தை பார்த்தோம், அது பிலோ 35. இன்மை அபவ் 35 நாம் அடுத்த சுற்றிலே நாம் பார்க்க இருக்கிறோம். சிறப்பாக பாடல் பாடின ரோஸ்மேரி மெயின் ஸ்கூல் தம்பிமார்க்கு வாழ்த்துக்கள். அவங்க 2வது பரிசு பெற்றிருக்கிறாங்க. இப்பொழுது சாரட்டக்கர் காலேஜ் நடனத்தில் 3ஆம் பரிசு பெற்றவர்கள் இப்பொழுது முன்பதாக வந்து நடனமாட இருக்கிறார்கள். இவர்கள் கல்லூரிகளுக்கிடையிலான நடைபெற்ற போட்டியிலே அவர்கள் பரிசு பெற்றார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதைத் தொடர்ந்து 25 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்குரிய அந்த குறும்பட போட்டியில் உள்ள அந்த 3 பரிசுகளுக்குரிய படங்களும் வேகமாக வரும். 3ஆம் பரிசு, 2ஆம் பரிசு, 1ஆம் பரிசு என்கின்ற வகையிலே வரும். அதைத் தொடர்ந்து அதில் வந்து
பரிசு வாங்காதவர்களுக்கும் சிறப்பு பரிசுகள் உண்டு. அந்த குறும்பட போட்டியில் கொடுத்தவர்களுக்கு அது அறிவிக்கப்படும். ஆனால் நேரம் காலம் விரயம் செய்வதை மனதில் கொண்டு முதல் 3 பரிசுகள் பெறுகிறவர்களுக்கு மாத்திரம் அந்த படம் காண்பிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நட்ட நடு ராத்திரியில மொட்டு போல பூத்தாரே மாட்டு கொட்டகையில் உதித்தாரே நம்ம இயேசு சாமியே. ராத்திரியில் கொட்டும் பண்ணி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசு சாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. நட்ட நடு ராத்திரியில் கொட்டும் பண்ணி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசு சாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. மிட்டை கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம். கட்டி கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம். கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசு சாமி. நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி. கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசு சாமி. நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி. நட்ட நடு ராத்திரியில் கொட்டும் பண்ணி சாரலில முட்டு போல போத்தாரே இயேசு சாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. ஏழையாக வந்த சாமி நம்ம சாமி. நம்ம இயேசு சாமி. எல்லோருக்கும் வாழ்வு தர மனுஷனாக வந்த சாமி நம்ம சாமி. நம்ம இயேசு சாமி. ஏழைகளை நேசிக்க ஏழையாக வந்த சாமி நம்ம சாமி. நம்ம இயேசு சாமி. எல்லோருக்கும் வாழ்வு தர மனுஷனாக வந்த சாமி நம்ம சாமி. நம்ம இயேசு சாமி. நீதி நேர்மை அன்பு கொண்ட இறையாட்சியை மண்ணில் படைத்திடவே வாழ வந்தார் இயேசு சாமி. நீதி நேர்மை அன்பு கொண்ட இறையாட்சியை மண்ணில் படைத்திடவே வாழ வந்தார் இயேசு சாமி. காலம் பிறந்திடும் நேரம் வந்திடும். நல்ல காலம் பிறந்திடும் நல்ல நேரம் வந்திடும். அன்பு அமைதி ஆண்டவரின் ஆசி கிடைச்சிடும். நட்ட நடு ராத்திரியில் கொட்டும் பண்ணி சாரலில முட்டு போல பூத்தாரே இயேசு சாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. ராத்திரியில் கொட்டும் பண்ணி சாரலில முட்டு போல பூத்தாரே இயேசு சாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. நட்ட நடு ராத்திரியில் கொட்டும் பண்ணி சாரலில முட்டு போல பூத்தாரே இயேசு சாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. மிட்டை கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம். கட்டி கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம். கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசு சாமி. நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி. கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசு சாமி. நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி. நட்ட நடு ராத்திரியில் கொட்டும் பண்ணி சாரலில முட்டு போல பூத்தாரே இயேசு சாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே
கரங்களை தட்டி நாம் வாழ்த்துவோம். சிறப்பாக நடனமாடிய சாராள் தக்கர் கல்லூரி அருமையான சகோதரிகளுக்கு வாழ்த்துக்கள். இப்பொழுது நாம் குறும்பட போட்டியிலே 25 வயதுக்கு கீழே உள்ளவர்கள் எடுத்த அந்த குறும்படங்களிலே 3ஆம் பரிசு, 2ஆம் பரிசு, 1ஆம் பரிசு பெற்றவர்களுடைய குறும்படங்களை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். மூன்றாம் பரிசு பெற்றது பெருமாள்புரம் சபையார் தம்பிமார். இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவர் பேர் ஜானுங்க. இவருக்கு ரஞ்சித்னு ஒரு தம்பி ஒருத்தர் உண்டு. இவங்க அண்ணன் தம்பி 2 பேரும் யூத் மீட்டிங்கில் பாட்டு பாடுறதும் மியூசிக் போடுறதுலேருந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு நல்லா ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிற பையங்க. ரொம்ப பக்தியாக இருப்பானுங்க. பக்தியாக இருக்கிற மாதிரியும் நடிப்பானுங்க. இவங்களுக்கு இன்னொரு முகம் உண்டுங்க. ஒரு நாள் சர்ச் வாசலில் உட்காந்து மொபைலில் நோண்டிட்டு சிரித்து பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ நம்ம கமிட்டி மெம்பர் ஒருத்தர் வந்து உள்ளே வாங்க தம்பி அப்படின்னு கூப்பிட இவங்க அவரை பார்த்து நக்கலை சிரிக்க அவர் இவங்க ஃபோனை பிடிங்கிட்டு இவங்களை கையோடு உள்ளே கூப்பிட்டு போயிட்டார். உள்ளே போன பசங்க இவருக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சிக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்போதான் அர்ப்பின் பண்டிகைக்கு அலங்காரம் பண்ணுறதுக்கு இளநீ அவனுக்கு கையில் கொடுத்துருந்தாங்க. இந்த பயலுக்கு 2 பேரும் இளநீ கிடைச்ச உடனே பக்காவாக ஒரு பிளானை போட்டானுங்க. அந்த நேரம் பார்க்க கமிட்டி மெம்பர் ஆளே இல்லாட்டினாலும் கையெடுத்து கும்பிட்டுட்டு வந்துட்டு இருந்தார். அது என்னமோ தெரிலங்க, கமிட்டி மெம்பர் ஆன உடனே எல்லாரோட தோரணையுமே மாறிடுது. இதெல்லாம் பார்த்தா நம்ம பையங்க சும்மா இருப்பாங்களா? அவனுங்க பாட்டுக்கு இளநியை கட்டி கீழே இறக்கிட்டு இருந்தானுங்க. இவர் கொஞ்சம் பக்கத்தில் வந்தோடனே இவர் மேலே ஏற்கனவே காண்டு இருக்க போய் அவனுக்கு அப்படியே இளநியை விட்டாங்க பாருங்க. அது அப்படியே அவரோட தலையில் வந்து விழுந்து சுருண்டு விழுந்து கிடந்தார் பாருங்க. அப்பவும் ஒரு தோரணை தாங்க. ஆனால் ஆலயத்துக்குள்ளே நமக்கு தோரணெல்லாம் தேவையில்லைங்க. இவர் தாங்க எங்கள் ஊர் புல்லட் பாண்டி. ஆனால் இவரையும் விட்டு வைக்கலங்க. ஒரு நாள் அவரோட வீட்டு வாசலில் புல்லட்டை நிப்பாட்டி வச்சிருந்தாரு. இவனுக்கு அண்ணன் தம்பி 2 பேரும் போய் அவர் வண்டியில் பிரேக் ஒயரை அறுத்து விட்டுட்டு புல்லட்டை விட இவனுக்கு சிட்டா பிறந்தாங்க. இது தெரியாத நம்ம புல்லட் பாண்டி பந்தாவா வந்து வண்டியில் ஏறி உட்காந்து சாவியை போட்டாருங்க. அப்போ கூட எனக்கு ஒன்றும் தெரியலங்க. ஆனால் அவர் ஒரு கண்ணாடியை போட்டார் பாருங்க. அப்போ தாங்க எனக்கு அவரை பார்த்தாலே பாவமாக இருந்துச்சு. அது ஏன்னு நீங்களே பாருங்களேன். நல்லா மைனர் மாதிரி சுத்திட்டு இருந்தீங்க புல்லட் பாண்டிய புல்லுக்கட்டு பாண்டி ஆக்கிட்டானுங்க. இதனால கடுப்பாகி போன நம்ம பிரசிடண்ட் புல்லட் பாண்டியன் கமிட்டி மெம்பரையும் கூப்பிட்டுட்டு அந்த பசங்க வீட்டுக்கே போயிட்டார். யார் நீங்க? டேய், சின்ன பையன் சொன்ன மலை மாடுமா இருக்கான். டேய், அது அவன் மாமன்டா. தம்பி முறுக்கு வேணுமா? வேண்டாம், உங்களுக்கு தான் அடிபட்டிருக்கேன், நானே சாப்பிட்றேன். கொழுப்ப பாரு. எங்க உங்க அக்கா மௌனுவன் என்ன பண்ணி வச்சிருக்கான் பாரு கமிட்டி மெம்பர் மண்டைய. இளநீரை போட்டு மண்டையில ஆம்லெட் போட்ட மாதிரி ஆக்கி வச்சிருக்கானுங்க. அவர் பாட்டில் தெரிஞ்சிட்டு இருந்தாரு. இவனை பாரு, புல்லட் பாண்டி புல்லட் எடுத்துட்டு அவன் பாட்டில் ஊரை சுத்திட்டு கிடந்தான் ராஜா மாதிரி. இப்ப சட்டை இல்லாம ஒன்னும் இல்லாம பனியன் போட்டு உட்கார வச்சிருங்க. வரட்டும், அவங்க 2 பேரும் வரட்டும். போலீஸ் சொல்லி அவங்க கை காலை உடைக்கல. என் பேர் பிரசிடண்ட் கிடையாது. இந்த பிரசிடண்ட் மிரட்டிட்டு போனோடனே அவங்க மாமா அவங்க அக்காட்ட கேட்டுட்டு இந்த பசங்களை திருத்துறதுக்காக அயர்வாள்கிட்ட போனார். அங்கே அயர்வாள்கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இந்த பசங்களை திருத்துறதுக்காக ஒரு ஐடியா கேட்டார். அப்போ ஐயா சொன்னாங்க, அவங்க 2 பேரும் சேட்டை பண்ணுறது எனக்கும் தெரியும். நீங்கள் அவங்க 2 பேரும் என்ன வந்து பார்க்க சொல்லுங்கள். முதல்ல மூத்தவனை வர சொல்லுங்கள், அதுக்கடுத்து 2வது உள்ளவனை வர சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டார். நம்ம பசங்க தான் போக மாட்டாங்களே. அதுக்கு இந்த மாமா என்ன செஞ்சார் தெரியுமா? வழக்கம் போல் ஸ்நாக்ஸை கையில் வச்சுட்டு அவனுக்கிட்ட சொல்ல இவனுக்குன்னு போக மாட்டேன்னு அடம்பிடிக்க அந்த மாமா என்ன செஞ்சாருன்னு நீங்களே பாருங்க. போக முடியாது மாமா, வேணா நீ போ. சும்மா என்ன போக முடியாதா? போற போணும். முதல்ல நீ போற, அதுக்கு பிறகு நீ போற. பாத்துக்கோ. மாமா மிரட்டின மிரட்டல ஆட்டோமேட்டிக்கா அண்ணன் 1000 ரூபாய் பார்க்கறதுக்கு போயிட்டான். தோத்துறாயா? தோத்துறம்பா.
ஆமா, நீ நம்ம செல்ல டீச்சர் பையன் தானே? வா உட்காரு. ஆமா, கேள்விப்பட்டேன் நீ ரொம்ப சட்டப்பட்டுறியாமே. நீ பெரிய சண்டியாரே. தெரியாம தான் கேட்குறேன், ரொம்ப சட்டப்பட்டு. சரி, கடவுள் எங்க இருக்காரு? கடவுள் எங்க இருக்காருன்னு கேக்குறே. கடவுள் எங்க இருக்காரு ஓடுற எங்க சொல்ல போறியா இல்லையா? என்ன இவனை இன்னும் காணோம்? ஐயோ, ஐயர் என்ன சொன்னார் தெரியல. எடுத்து நம்ம வேற போகணுமே. தள்ளி போயா. ஐயோ, என் சிப்ஸ். நில்லுடா. 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 ஐயோ இல்லடா சொன்னாரு. நில்லுடா. அண்ணா நில்லுடா. ஐயோ கதவை தரடா. கதவை தர. ஐயோ கதவை தரடா. கதவை தரடா. அடுத்து நான் போகணும்டா. விளையாடாத. கதவை தர. சீக்கிரம் தரடா. ஐயோ என்னடா பண்ற? டேய் போனியே, என்னடா ஆச்சு? ஐயர் என்னதான்டா சொன்னாரு? அடுத்து நான் வேற போகணும்டா. ஓ தம்பி போயிடாத. கடவுளை காணுமா? ஐயரோல் நம்மள சந்தேகப்படுறாரு. கடவுளை காணுமா? வாலிப வயசுல நம்ம எவ்வளவுதான் சர்ச்சைக்கு போனாலும் வெளியில ஒரு பக்கம் நம்ம சேட்டை பண்ணிட்டு தான் இருக்கோம். கடவுள் எங்கே இருக்கிறாருன்னு யாருக்கு கேட்டா கூட நம்மளால பதில் சொல்ல முடியல. இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம். பரிசுத்த ஆவியினர் தங்கும் ஆலயமாகி உலகிற்கு வெளிச்சமாய் வாழ அவர் நமக்கு உதவி செய்வார். மூன்றாம் பரிசு பெறுகிறவர்கள் பெருமாள்புரம் வாலிப தம்பிமார். அடுத்ததாக நாம் இரண்டாம் பரிசு பெறுகின்ற குறும்படத்தை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். ரொம்ப டயர்டா இருக்கு. தலை வேற வலிச்ச மாதிரி இருக்கு. ஏதாவது குடிச்சா நல்லா இருக்கும். காஃபி வேணுமா, டீ வேணுமா? எனக்கு எப்பவும் காஃபி தான். ரியா, உனக்கு என்னமா வேணும்? அம்மா, எனக்கு என்ன வேணும்னு தெரியாதா? எனக்கு பூஸ்ட் தான். நீ படிக்கிற படிப்புக்கு பூஸ்ட் தான் வேணும் உனக்கு. அவ எதை கேட்கறாளோ அதை போட்டு கொடு. இப்படி செல்லம் கொடுத்து தான் பிள்ளை இப்படி கெடுத்து வச்சிருக்கு. எல்லா வேலையும் நான் தான் பார்க்கணுமா? யார் வந்திருக்கான்னு போய் பாருங்க. சரி. ஹலோ அங்கிள், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. வாப்பா வந்து உட்காரு. என்ன ஜாக், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அங்கிள். ஆளை பார்க்கவே முடியலையாப்பா? ஆமா அங்கிள், ஒரே வேலை, ரொம்ப வெளிஞ்சி துரும்ப ஆயிட்டிய. ஆமா அங்கிள். செல்லம், ஜாக் வந்திருக்க, ஒரு காஃபி போடுமா? ரியா வீட்ல இல்லையா அங்கிள்? ரியா வீட்ல இருக்காமா? ரியா, யாரு வந்திருக்கா பாரு. என்ன கிளாஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கிறியா? ஆன்லைன்ல இருக்கிறப்போ நல்லா ஜாலியா இருந்தது. இப்போ ஆஃப்லைன்ல இருக்கறனால ரொம்ப கடுப்பா இருக்கு. ஜாக், நல்லா இருக்கியா? காஃபி எடுத்துக்கோ. ரியா, பூஸ்ட் எடுத்துக்கோ. சரிண்ணே, எனக்கு ஹோம்வொர்க் வேற இருக்கு. நான் உள்ள போறேன். சரி அங்கிள், அப்போ நானும் கிளம்புறேன். டைம் ஆயிடுச்சு. போயிட்டு வரேன் அங்கிள். சொல்லுடி, என்ன எந்த நேரத்துல கால் பண்ணிருக்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி.
ஏன் என்னாச்சு? அவன் இன்னைக்கும் வீட்டுக்கு வந்துட்டான்டி. அவன் பார்வையே சரியில்லை. வாட்ஸ்அப்ல வேற தப்பு தப்பா மெசேஜ் பண்றான்டி. பெசாண்டி பிளாக் பண்ணி போடுடி. நான் பிளாக் பண்ணி வீட்டில் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அது வேற பெரிய பிரச்சனையாயிரும்டி. இப்படி புலம்பிட்டு இருக்க வேண்டியதான். நம்ம நிலமை அப்படி ஆகி போச்சு. பெசாண்டி பையனா பிறந்திருக்கலாம். சரிடி, நாளைக்கு ஸ்கூல்ல பார்க்கலாம். பிள்ளைங்களா, உங்க வீட்டுல என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்க எது வேணாலும் என்கிட்ட தனியா வந்து நீங்க பேசலாம், சரியா? அது நமக்குள்ளே இருக்கும், சரியா? யோவான் 8வது அதிகாரத்துல ஆண்டவர் அந்த பெண்ணை ஏற்றுக்கொண்டது போல நாமளும் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுறியா? அக்கா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உள்ளவா உள்ளவா. இரண்டாம் பரிசு பெறுபவர்கள் கொலோனிக்கபுரம் சபையார். நம்முடைய வாலிப தம்பி தங்கைமார் நம்மிடத்தில் சில காரியங்களை சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வரும்பொழுது அவர்களை தள்ளாதபடி அவர்களை விசாரிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி சிறப்பாக அவங்க இரண்டாம் பரிசுகளை தட்டி செல்கிறார்கள். இப்பொழுது முதல் பரிசு பெறுகின்ற குறும்படத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். மற்ற குறும்படங்களுக்கும் பரிசு உண்டு, ஆனால் அவர்களுக்கு உங்களுடைய ஆலயங்களிலே வந்து பரிசு வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது முதலாம் பரிசுக்குரிய குறும்படம். நாய்க்குட்டி, நாய், உனக்கு யாருமே இல்லையா? உனக்கு நான் இருக்க. உன் பேர் அன்புன. இந்த நாயை இந்த தெருவில் வந்து தூக்கிட்டு வந்த போய் தெருவில் போடுறான். தெருவில் ஒரு நாயை விட மாட்டேங்க, எல்லா நாயும் தூக்கிட்டு வந்துரு வீட்டுக்குள்ள. என்ன திரு திரு முழிக்க? ப்ளீஸ்ப்பா, இதுக்கு யாருமே இல்லப்பா. சரி சரி வச்சுக்கோ, ஆனா அந்த நாயை நீ தான் பாத்துக்கணும். தேங்க்ஸ்ப்பா. சிறந்த நடிப்பிற்கான 25 வயதிற்கு கீழ்ப்பட்ட நபராக இந்த சிறுவன் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். எனவே சிறப்பு பரிசு அவருக்கு வழங்கப்படுகிறது. புளியங்குடி சேகர். எங்க இருக்க? இங்க வா அன்பே, 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 எங்க இருக்க? வெளியே வா அன்பே, அன்பு வெளியே வா. அன்பை காணும். அன்பு வெளியே போயிருப்பானோ? அன்பே, இங்க இருக்கியா? வெளியே வா அன்பே. அன்பு எங்கடா போன? அன்பு எங்க இருக்க? அது என்ன அன்பு மாதிரியே இருக்கே. அண்ணே தந்துருங்கண்ணே, ஏன் நாய்க்குட்டினே? என்னது ஓனாயா? இது ஏன் நாய்? அண்ணே ஏன் நாய்க்குட்டினே தந்துருங்கண்ணே. நான் ரோட்ல இருந்து எடுத்து வளர்த்தேனே. ஏன்னா இந்த டாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ண்ணே. ப்ளீஸ்ண்ணே, என் அன்பு எனக்கு பிடிக்குங்கண்ணே. நாய் வேணா
போ போ. ரொம்ப தேங்க்ஸ். சரிப்பா. இந்தாங்க நீங்க கேட்ட 100 ரூபாய் என் அம்மா கொடுங்க. அந்த இப்போ போகலாம். இந்த அருமையான குறும்பட போட்டியில் நிறைய ஆலயத்திலிருந்து நீங்கள் அனுப்பியிருந்தீங்க, ரொம்ப நன்றி. அனுப்பினவர்கள் அனைவருக்கும் கட்டாயம் பரிசு உண்டு. ஆனால் காலத்தை கருதி முதல் பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசு பெற்றவங்களுக்கு மட்டும் காண்பித்திருக்கிறோம். இன்னும் தொடர்ந்து நிகழ்ச்சிகள் வேகமாக நடைபெறும். இப்பொழுது ஜான்ஸ் கல்லூரியிலிருந்து இப்பொழுது நம்ம மத்தியிலே வந்து அவங்க பாடலை பாடுகிறார்கள். அடுத்தது பிளைண்ட் ஸ்கூலிலிருந்து நம்ம மத்தியிலே அருமையான தம்பிமார் நடனமாட இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
சிறப்பாக நிறைய போட்டிகளில் பங்கு பெற்றீங்க. விசேஷமாக நடன போட்டியில் மட்டும் இன்னைக்கு 40 சேகரங்கள்லேருந்து வந்து கலந்து கொண்டீங்க. அது மாத்திரமல்ல, பாடல் பாடுற போட்டி கிட்டத்தட்ட 60 சேகரத்திற்கு மேலே நீங்கள் வந்தீங்க. உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் இந்த இடத்துல நேர காலம் கருதி தூரத்தில் இருந்தால் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. எனவே தயை கூர்ந்து நீங்கள் பொறுத்து கொள்ளணும். என்ன அப்படின்னா, இருக்கின்ற நடன போட்டிகளிலே பரிசு பெற்றவர்கள் மாத்திரம் இப்பொழுது முன்னால் வந்து நடனமாட இருக்கிறீங்க. அதை தொடர்ந்து நாம் கல்வி உதவித்தொகை கொடுக்க இருக்கிறோம். நம்முடைய மகாகணம் பேராயரை அவங்க கொடுக்க இருக்கிறாங்க. அதை தொடர்ந்து பரிசுகளும் வழங்கப்படும். இப்பொழுது நம் மத்தியிலே பிளைண்ட் ஸ்கூல் தம்பிமாருடைய நடனம். சிறப்பாக நம்முடைய தம்பிமார் நடனமாடினாங்க. மீண்டுமாக நாம் கரகோஷங்களை எழுப்பி அவர்களை வாழ்த்துவோம். இப்பொழுது செட்டிக்குளம் சகோதரிகள் வந்து நடனமாட இருக்கிறார்கள். இவர்கள் முதல் பரிசை பெற்று இந்த நடனத்தை அவர்கள் ஆடுகிறார்கள். உள்ள கண்கள்
இயேசுசாமி. என்றும் வறுமை ஏழ்மை இல்லாத உலகத்தையே மண்ணில் உருவாக்க உருவெடுத்தார் இயேசுசாமி. வருத்தம் பறந்திடும் கவலை நீங்கிடும், மகிழ்ச்சி என்றும் நம் வாழ்வில் வந்து தங்கிடும். குளிர்கால காற்றை கொஞ்சம் மெதுவாகவா, குழந்தை இயேசு தூங்கும் நேரம் இதமாகவா. குளிர்கால காற்றை கொஞ்சம் மெதுவாகவா, குழந்தை இயேசு தூங்கும் நேரம் இதமாகவா. குளிர்கால காற்றை கொஞ்சம் மெதுவாகவா. மார்கழி மாத காற்றில் வெண்பனி தூவும், கண்மணி உந்தன் தேகம் குளிரினால் வாடும். வானெங்கும் பனிமழை காற்று வீசிடும்போது மழலையும் அழுதிடும். குளிர்கால காற்றை கொஞ்சம் மெதுவாகவா, குழந்தை இயேசு தூங்கும் நேரம் இதமாகவா. குளிர்கால காற்றை கொஞ்சம் மெதுவாகவா. குடையின்றி நடந்திடும் கோடையில் இன்ப அடைமழை பொழிவது போல், மனமெனும் குடிலினில் லில்லி பூவாய் பாலன் பூத்தாரே. குடையின்றி நடந்திடும் கோடையில் இன்ப அடைமழை பொழிவது போல், மனமெனும் குடிலினில் லில்லி பூவாய் பாலன் பூத்தாரே. இருளெல்லாம் விலகும் நேரம் இதுதானோ, பழசெல்லாம் புதுசா மாறுது இது ஏனோ. இருளெல்லாம் விலகும் நேரம் இதுதானோ, பழசெல்லாம் புதுசா மாறுது இது ஏனோ. பூவெல்லாம் சிரிக்குது, குளிர்காத்து அடிக்குது, மனசெல்லாம் நினைக்குது இது எதனால. உன்னை என்ன படைச்ச ஆண்டவரே வந்து பிறந்தாரே, இம்மானுவேல் எப்போதுமே அவரே கூட இருப்பாரே. உன்னை என்ன படைச்ச ஆண்டவரே வந்து பிறந்தாரே, இம்மானுவேல் எப்போதுமே அவரே கூட இருப்பாரே. சிறப்பாக நடனமாடின செட்டிக்குளம் சகோதரிகளுக்கு மீண்டுமாக கரங்களை தட்டி நாம் வாழ்த்துக்களை தெரிவிப்போம். இப்பொழுது ரோஸ்மேரி இருந்து வந்திருக்கின்ற அருமையான சகோதரிகள் இப்பொழுது நடனமாட இருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து ஜீசஸ் லவ்ஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் இருக்கிறவர்கள் தயவுசெய்து ஆயத்தமாக இருக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆட்டுக்குட்டி ஆட்டம் போடுது, அற்பரிப்பு தாய கூட்டம் பாட்டு பாடுது. ஆட்டுக்குட்டி ஆட்டம் போடுது, அற்பரிப்பு தாய கூட்டம் பாட்டு பாடுது. மேசியா பிறந்தார், மண்ணின் பாவம் நீக்க பிறந்தார். மேசியா பிறந்தார், மண்ணின் பாவம் நீக்க பிறந்தார். Happy
தச்சாச்சு. கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் வந்தாச்சு. நியூ ட்ரெஸ் தச்சாச்சு. Happy Christmas, Merry Christmas. கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் வந்தாச்சு. சந்தோஷம் தான் உண்டாச்சு. ஜாலியாக ஆடிய பாடிடுவோம். கிறிஸ்மஸ் தாத்தா வருவாரே, gift நமக்கு தருவாரே. அவருடன் ஆடி பாடி மகிழ்ந்திடுவோம். கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் வந்தாச்சு. சந்தோஷம் தான் உண்டாச்சு. ஜாலியாக ஆடிய பாடிடுவோம். Happy Christmas, Christmas தாத்தா. Merry Christmas, Merry Christmas, we are still Happy Christmas, Christmas தாத்தா. Merry Christmas, Merry Christmas, we are still கண்ண விளக்குது வெண்ணீடு, எங்கும் மகிழ்ச்சி பங்கீடு. இயேசு பிறந்த நாளிலே ஜாலியாக ஆடலாம். உன்னால் பிறர்க்கு சந்தோஷம், மரணம் இதனை புரிஞ்சிட்டு, காலம் ஏற்று சிரிக்கைத்தாய், என்றும் சிரிக்கை மகிழம். நீங்க சொன்ன அட்வை செல்லம் கேட்டுத்தரோம். அவர் அன்பில் என்றுமே வாழ்ந்திடுவோம். பிறருக்கு உதவிடும் எண்ணம் வேண்டும், அதன் பிறகே Happy Christmas சொல்ல வேண்டும். குளிரும் பனியும் வீச, இயேசு பாலன் தூங்க, பாட்டு பாடி தூங்க வைக்க அங்கே செல்வோம் வாங்க. குளிரும் பனியும் வீச, இயேசு பாலன் தூங்க, பாட்டு பாடி தூங்க வைக்க அங்கே செல்வோம் வாங்க. அன்னை மரியின் மடியில் அன்பாய் தவழும் இறைவன், நம்மைப் போல பிள்ளை, ஆணி பூத்த முல்லை. நாமும் சென்று நெஞ்சம் மகிழ உதவி பண்ணுவோமே. ஜாலியாக ஆடி பாடி இயேசு பாலனை போற்றிடுவோம். ஒன்றாய் சேர்ந்து நாமும் இன்றே கிறிஸ்மஸ் நாளை கொண்டாடிடுவோம். வந்தாச்சு கிறிஸ்மஸ் வந்தாச்சு. பெத்லகேமில் மாட்டுத் தொழுவில் இயேசு பிறந்தாச்சு. அடடா வெளிச்சம் வந்து இருட்ட மறைக்குதே, சாம்பட்டா பூச்சி மனசு மறைக்குதே. அடடா வெளிச்சம் வந்து இருட்ட மறைக்குதே, சாம்பட்டா பூச்சி மனசு மறைக்குதே. நம் ஹீரோ வந்தாச்சே, ஹே 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 ஹே. ஆறு கல்லு முன்னு பாட்டிக்ஸ் எல்லாம் தள்ளி வைங்கடா. ஹீரோ வந்து ஒன்ன ஓரம் தள்ளி பாப்பாடா. உலகில் வெளிச்சம் வந்துட்டு பிரைட்டா, புது குருவ வந்துட்டு பிரைட்டா, செம வாழ்க்கை தந்தாரு. ஹே, ஹே, ஹே. உலகில் வெளிச்சம் வந்துட்டு பிரைட்டா, புது கிருபை வந்துட்டு பிரைட்டா, செம வாழ்க்கை தந்தாரே, தந்தாரே. உலகில் வெளிச்சம் வந்துட்டு பிரைட்டா, புது கிருபை வந்துட்டு பிரைட்டா, செம வாழ்க்கை தந்தாரே, தந்தாரே. செம வாழ்க்கை தந்தாரே, தந்தாரே. சிறப்பாக ரோஸ்மேரி ஸ்கூல் பிள்ளைங்க நடனம் ஆடினார்கள். இப்பொழுது ஜீசஸ் லவ்ஸ் ஸ்கூல்ஸ்ல இருந்து முன்பதாக வந்து அருமையான சகோதரிகள் நடனம் ஆடுகிறார்கள். அடுத்ததாக கொலவனிகர்புரம் தம்பிமார் ஆயத்தமாக இருக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தேவன் பாரில் பிறந்தார், புகழ உண்ணா புதுமை. உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை, உன்னதத்தில் மகிமை. பரலோக தேவன் பாரில் பிறந்தார், புகழ உண்ணா புதுமை. உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை, உன்னதத்தில் மகிமை. மகிமை 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 மகிமை. பிறந்தார் 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 பிறந்தார். மகிமை 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 மகிமை. பிறந்தார் 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 பிறந்தார்.
மகிழ்ந்திட மகிமை 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 பிறந்தார் 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 புவியை ஈர்த்திடும் காந்தமாய் உலனையில் மிக சாந்தமாய் புவியை ஈர்த்திடும் காந்தமாய் உலனையில் மிக சாந்தமாய் எதையும் வென்றிடும் வேந்தனாய் ஏதும் அறியாத பாலனாய் எதையும் வென்றிடும் வேந்தனாய் ஏதும் அறியாத பாலகனாய் மகிமை 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 பிறந்தார் 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 நமது உள்ளம் யாவிலும் நாதனேசு பிறந்திட நமது உள்ளம் யாவிலும் நாதர் இயேசு பிறந்திட அர்ப்பணிப்போம் நம்மையே ஆண்டவர் இயேசுவுக்கென்றுமே அர்ப்பணிப்போம் நம்மையே ஆண்டவர் இயேசுவுக்கென்றுமே பரலோக தேவன் பாரில் பிறந்தார் கதவும் நாம் புதுமை உலகில் அவர் பேர் கேட்டிட இனிமை உன்னதத்தில் மகிமை 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 பிறந்தார் 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 மகிமை 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 பிறந்தார் 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 மகிமை 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 பிறந்தார் 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 சிறப்பாக நடனமாடின சகோதரிக்கு வாழ்த்துக்கள். இப்பொழுது நம் மத்தியிலே அருமையான கொலோனிகர்புரம் தம்பிமார் ஆட வராங்க. இவர்கள் நடனத்திலே 2ஆம் பரிசு பெற்றிருக்கிறார்கள். நடனத்திலே 2ஆம் பரிசு. யாரை தேடுவேன் எங்கே ஓடுவேன் என்னை தேடி வந்த தேவனும் நீரே என்னை கண்டவர் என்னை தொட்டவர் நாளெல்லாம் உம்மை பாடுவேன் இயேசு நாமமே என் உள்ளம் சொன்னாரே நித்தம் நித்தம் உம்மையே என்றுமே பாடுவேன் நானும் நீயும் இயேசுவை தேடுவோம் என்றும் என்றும் எப்போதுமே நானும் நீயும் இயேசுவை தேடுவோம் என்றும் என்றும் எப்போதுமே எந்த நாளுமே உந்தன் பாதமே உந்தன் பாதமே எந்த தஞ்சமே
மீனாட்சிபுரம் தம்பிமார் ஆட வராங்க. அவர்கள் 3ஆம் பரிசு பெற்றவர்கள். இதைத் தொடர்ந்து முதல் பரிசை பெற்ற பார்வதியாபுரம் தம்பிமார் ஜாக்சன் ரோஷன் ஆட இருக்காங்க. முதல் பரிசு பார்வதியாபுரம் தம்பிமார். I have a reason to dance. I have a reason to shout. For I am filled with grace. Once upon a time a sinner, Jesus made me the winner. Now I am full world is தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். அடி அடி